இன்றைய கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் அமைதியை இழந்து தவிக்கின்றனர். எப்போது பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் என புலம்புகின்றனர். வசதிகள், வாய்ப்புகள், அறிவியல் அற்புதங்கள், சாதனங்கள் எல்லாம் நிறைந்தும் இந்த அமைதி இழப்பு ஏன்? இஸ்லாமிய ரீதியிலும் தாங்கள் மருத்துவர் என்பதால் அறிவியல் அடிப்படையிலும் தயவு செய்து தீர்வு கூறுங்கள். இப்போ ஐயா கேட்குற கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் உள்ள கேள்வி தான் கேட்குறாரு அவர். டென்ஷன் டென்ஷன், எங்கே பார்த்தாலும் டென்ஷன், எங்கும் டென்ஷன், எதிலும் டென்ஷன். குழந்தைகள் கூட சொல்லுது நான் டென்ஷனாக இருக்காப்பான்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த டென்ஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத மனிதர்களே உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனிதன் ஒரு மன அழுத்தத்திலும் இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கும் ஆளாகியிருக்கிறான். இதற்கு இஸ்லாமிய ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் பதிலளிக்குமாறு ஐயா அவர்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆம், வீட்டிலும் டென்ஷன், கடைத்தெருவிலும் டென்ஷன், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் டென்ஷன், அலுவலகத்திற்கு சென்றாலும் டென்ஷன், கடைசி வரை டென்ஷன் தான் இல்லையா? இந்த டென்ஷனை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஒன்று பாசிட்டிவ் டென்ஷன், இன்னொன்று நெகட்டிவ். பாசிட்டிவ்னா நேர்மறையான மன அழுத்தம், இது தேவை. நேர்மறையான மன அழுத்தம்னா வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்க வேண்டும், வெற்றிகளை குவிக்க வேண்டும், தீமைக்கு எதிராக போராட வேண்டும். பாரதியார் சொன்னான்ல, சிறுமை கண்டு பொங்குவாய், அந்த அந்த அழுத்தம் இருக்கணும். ஒரு தீமையை பார்த்தா மனம் கொதிச்சு எழணும். ஆக இவையெல்லாம் தேவையான மன அழுத்தங்கள். இந்த அழுத்தம் தேவை நமக்கு, இது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று நெகட்டிவ் டென்ஷன், அதுதான் தேவையற்றது. அதில் தான் நிறைய ஆபத்து இருக்கு. அந்த டென்ஷனில் தான் என்ன ஆகுதுன்னா, உடம்புல ஹார்மோன்ஸ், குறிப்பாக அட்ரினலின், கார்டிசோன் என்று சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்கள் மிக அதிகமாக சுரக்க ஆரம்பித்து விடும். சுரக்க ஆரம்பிச்சோன்னா உங்கள் பிபி எங்கேயோ, இரத்த கொதிப்பு எங்கேயோ எகிரி கொண்டு போகும், ஹார்ட் ரேட்டு எங்கேயோ போய் கொண்டிருக்கும், இரத்த குழாய்கள் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சதைகள் இறுக்கமாகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அலர்ஜி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, டயபெட்டிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆஸ்துமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் டென்ஷனால் வர்றது. ஆக இந்த நெகட்டிவ் டென்ஷன் இது கூடாது. இந்த நெகட்டிவ் டென்ஷன் எதனால் வருதுன்னா, அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். நாம தேடிக்கொள்வது, பிறரால் நமக்கு தரப்படுவது. அது ரெண்டாக பிரித்தா, நாம தேடிக்கொள்வது, நம்மிடத்திலே உள்ள கெட்ட எண்ணங்கள், போட்டி, பொறாமை, ஆணவம், பேராசை, அடுத்தவன் மேலே சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம் இல்லையா, இது போன்ற கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இது போன்ற ஒரு நெகட்டிவ் டென்ஷனை, தேவையற்ற ஒரு டென்ஷனை நம்மிடத்திலே உருவாக்குகிறது. ஆக இது நாம உருவாக்கக்கூடிய ஒன்று. இன்னொரு வகை அடுத்தவரால் நமக்கு தரப்படுது என்று 2 வகை இருக்கு. முதலாவதாக, நம்மால் நமக்கு வரக்கூடிய டென்ஷனை குறைப்பது எப்படி? பல விஷயங்களை நாமே நமக்கு தேடிக்கொண்ட டென்ஷனை குறைத்துக் கொள்வது எப்படி? இதற்கு இஸ்லாம் என்ன வழி சொல்லுகிறது? முதலாவதாக, போதும் என்ற மனம் வேண்டும். போதும் என்ற மனம் வேண்டும். இந்த போதும் என்ற மனம் இல்லைன்னு சொன்னா, நீங்க பில்கேட்ஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு திருப்தி கிடையாது. பில்கேட்ஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு திருப்தி கிடையாது இல்லையா? கடைசி வரை மனிதனுக்கு திருப்தி என்பதே கிடையாது. டென்ஷன் 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 இல்லையா? அதனால அதுக்காக இது உழைப்பை மட்டுப்படுத்துகிற ஒரு சித்தாந்தம் நீங்கள் சொல்லக்கூடாது. பல பேர் நினைக்கிறாங்க, போதும் என்ற மனம் என்றால் மனிதனை சோம்பேறியாக்குகிற ஒரு கொள்கை, இது மனிதனுடைய உழைப்பை மட்டுப்படுத்துகிற விஷயம். அப்படி இல்லை. எது கிடைச்சதோ அதை குறித்து திருப்தி. சைக்கிள் போவதற்குத்தான் இறைவன் நமக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறானா, அதுவரை திருப்தி. அதுக்காக ஸ்கூட்டரில் போகிறதுக்கு ஆசைப்படுவது ஒன்று தவறல்ல. ஸ்கூட்டர் வரவில்லையேன்னு ராத்திரிலாம் தூங்காமல் இருக்காத, அதான் சொல்கிறோம் நம்ம. ஸ்கூட்டர் வருகிற போது வரட்டும். ஆக முதல்ல சைக்கிளாவது கிடைத்ததே, நடந்து போறவன நன்றாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இறைவனை வழிபடுகிற விஷயங்களில் உங்களை விட மேலானோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ தொழுகை, நோன்பு, இது போன்ற தான தர்மங்கள்லாம் உங்களை விட மேலானவனை பாரு. ஐயோ, அவன் எவ்வளோ தொழுகிறான், அவன் எவ்வளோ நோன்பு பிடிக்கிறான், அவன் எவ்வளோ தான தர்மம் பண்ணுறான், இதை பாரு. உலக விஷயங்களில் உன்னை விட கீழானோடு உன்னை ஒப்பிட்டு பார். பொருளாதார விஷயத்தில் உனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை விட நீ நல்லா இருக்கியே, அதை யோசித்து பார். ஆனால் நாம் என்ன செய்யணும், தலைகீழாக பார்த்துட்டு இருக்கோம்.
இறை வழிபாட்டு விஷயங்களில் நம்மை விட கீழான ஒப்பிட்டு பார்த்து அவனோட நான் பரவாயில்லை, அவனோட நான் அதிகமாக தொழுகிறேன் என்று எண்ணுகிறான். உலக விஷயங்களில் தன்னை விட மேலான ஒப்பிட்டு பார்த்து அவனுக்குள்ளதெல்லாம் எனக்கு இல்லையே என்று கவலைப்படுகிறார். ஆக முதலாவதாக போதும் என்ற மனம், உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிடுங்க, டென்ஷனே வராது. உள்ளத்தை கள்ளங்கபடம் இல்லாமல் சிலேட்டு எழுதப்படாத சிலேட்டு மாதிரி வச்சுக்கிடுங்க. போட்டி, பொறாமை, ஆணவம், சந்தேகம் இதெல்லாம் உற்று, இதெல்லாம் ஒன்று நீ பொறாமப்படுறதுனால ஒன்றும் ஆயிட போறதில்லை. ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தரம் நிர்ணயிச்சிருக்கானோ அதான் வந்து சேரும். உழைப்பு உன்னுடையது, முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது. நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டனால உனக்கும் நிறைய ஒன்று வந்து சேர்ந்துட போறதில்லை. நீ உழைத்து கொண்டே முடிவை இறைவனிடத்திலே விட்டுவிடு. அவன் உனக்கு எதை தர வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அது உனக்கு வந்து சேரும். ஆக இறைவனுடைய அறிவிலும் ஞானத்திலும் நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் டென்ஷன் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தபடியாக செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னா, எல்லாரும் நல்லவரே. குர்ஆன் சொல்லுகிறது, சந்தேகப்படாதீர்கள். சந்தேகம் கொள்வது ஒரு பாவம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு ஆள் மேல வீண் சந்தேகப்படுவதே ஒரு பாவம். வேலைக்காரன் மேல சந்தேகம், வேலைக்காரி மேல சந்தேகம், பிள்ளைகள் மேல் சந்தேகம், தொழிலாளி மீது சந்தேகம், அவர் மேல சந்தேகம். இந்த சந்தேகத்திலே இவன் தன்னுடைய அமைதியை இழந்து விடுகிறான். ஆக எல்லாரும் நல்லவர் தான். நாம் அடிக்கடி சொல்லுவோம், எவரிபடி இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. ஆக குற்றவாளியை நிரூபிக்கப்படுகிற வரை எல்லோருமே நல்லவர்கள் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நல்லவங்க என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். புகழுக்காக ஆசைப்படக்கூடாது. பல பேருக்கு பாராட்டலையே, விருது கிடைக்கலையே, இதே ஒரு பெரிய டென்ஷன். இவ்வளோ நாளாக இவ்வளோ சேவை செய்கிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கலையே, இது ஒரு டென்ஷன் பல பேருக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? கடமையை செய், பலனை எதிர்பார். மனிதர்களிடத்தில் அல்ல, இறைவனிடத்தில். ஆக பலனை யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும்? இறைவனிடத்தில் எதிர்பார்க்க. நாம் செய்கிற இந்த காரியங்கள், இந்த நல்ல காரியங்கள் என்னை படைத்த இறைவனுக்கு தெரிந்தால் போதும், அவன் இதற்கு கூலி கிடைத்தால் போதும். இந்த உலகத்தில் என்னை பாராட்டவில்லையே, எனக்கு வெகுமதி தரவில்லையே என்றெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. அத்தோடு எதிலுமே ஒரு நிதானமா இரு. குர்ஆன் பயன்படுத்துகிற வார்த்தை உம்மத்தன் வசத்தன், நடுநிலையா இரு. நடுநிலையா இருந்து பாருங்க, எதுலையுமே பிரச்சனை கிடையாது. குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் தான தர்மம் கொடுக்கிற போது கூட ஒரு நடுநிலையா இருங்க. அப்படியே கரத்தை விரிச்சிடாதீங்க, கழுத்தில் கரத்தை கெட்டிக்கொள்ளவும் செய்யாதீர்கள். ஒண்ணுமே கொடுக்காம இருக்காத, அப்படியே விரிச்சிடாத, ஒரு நடுநிலையா இருக்கு. எதிலுமே ஒரு நிதானமா போங்க, எந்த டென்ஷனும் வராது. நிதானமான ஒரு போக்கிலே நீங்கள் போய்கொண்டிருந்தால் உங்களுக்கு எந்த டென்ஷனும் வராது என்று பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக டென்ஷனை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகள். அடுத்தபடியாக அடுத்தவன் தர்ற தொல்லை இருக்கு பாருங்க, அந்த டென்ஷனை எப்படி குறைக்கிறது? இதெல்லாம் நாம சொன்னது, நாம் நமக்காக ஏற்படுத்தி கொண்ட டென்ஷன்கள். அலுவலகத்தில் போனால் வேலை செய்ய விட மாட்டான், உயர் அதிகாரி தொந்தரவு பண்ணிக்கிறான், இப்படி பல தொந்தரவு இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன வழி என்று சொன்னால், இது நம்ம கையில் இல்லை, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆக இந்த சமயத்தில் பொறுமையாக இரு. பொறுமைதான் இதற்கான ஒரு பெரிய டென்ஷனை குறைக்கிற வழி. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எதிரியை வீழ்த்துவோன் அல்லன் வீரன், சினத்தை அடக்குபவனே வீரன் என்று சொன்னார். எதிரியை வீழ்த்துவோன் அல்ல வீரன், சினத்தை அடக்குபவனே வீரன். ஆக இந்த பொறுமைங்கிற குணம் வந்துருச்சு வைங்க, அவங்களுக்கு டென்ஷனே கிடையாது. யார்கிட்ட பொறுமை இருக்கோ, பொறுத்தார் பூமி ஆழ்வான்றான். பூமி என்ன அகிலத்தை ஆளலாம், எல்லாத்தையும் ஆளலாம் பொறுமை உடையவர்கள். ஆகவே இந்த பொறுமை. அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லுகிறது வணக்கங்கள், இறைவனை வணங்குதல். ஆக எதை சொல்ற, இந்த காலத்தில் சொல்றாங்கல்ல மெடிடேஷன் என்று சொல்கிறார்கள், தியானம். ஆக இறைவனை வணங்குகிற போது உங்களுடைய மனம் நிச்சயமாக அமைதி பெறும். குர்ஆன் சொல்லுகிறது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இறைவனை நீங்கள் வணங்குவதால் உங்கள் நெஞ்சங்கள் அமைதி பெறுகின்றன. கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுருந்தாப்பா, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், இந்த அநியாயம் எல்லாம் பண்றானோ, அக்கிரமம் எல்லாம் பண்றானுங்க, இவனையெல்லாம் கவனிக்கிற வேலையை உங்ககிட்ட விட்ட, நீ பார்த்துக்கோ. இவர்களையெல்லாம் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை, தண்டிக்கக்கூடிய சக்தி எனக்கும் இல்லை. ஆகவே இறைவா, எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க, இவ்வளோ அநியாயம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட விட்டுட்டேன், நீ பார்த்து கண்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆக பொறுமை, தொழுகை, இவையெல்லாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது ஒன்று. அடுத்தபடி மருத்துவ ரீதியாக யோகா மற்றும் உடற்பயிற்சி, இவைகள் மூலமாகவும்
நீங்கள் உங்களுடைய டென்ஷனை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். அடுத்தது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது, நேரத்தை செலவழிப்பது, வெளியிலே செல்வது, குழந்தைகள் விளையாடுவது, இசையை ரசிப்பது, இது போன்ற சில விஷயத்தின் மூலமாகவும் நீங்கள் இந்த டென்ஷனை குறைத்து கொள்வதற்கு வழி இருக்கு. இப்போ குறைஞ்சிருச்சா உங்களுக்கு டென்ஷனு? சரி. டாக்டர் அவர்கள் மிக அருமையாக என்னுடைய கேள்விக்கு பதிலளித்தார்கள். சைக்கிளை பற்றி ஒன்று சொன்னார்கள். சைக்கிள் கிடைக்கவில்லை என்பதை விட இறைவன் நமக்கு கால்களை கொடுத்திருக்கின்றானே என்று மகிழ்ந்தாலே அதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. நன்றி.